சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே கல்குவாரியில் மீட்கப்பட்ட சமையல் மாஸ்டரின் சடலம் தொடர்பான கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளியை 12 நாட்களில் தனிப்படை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். ஈரோட்டைச் சேர்ந்த சமையல் மாஸ்டர் ஆனந்த் என்பவர் குமாரபாளையத்தில் உள்ள நாட்டுக்கோழி வறுவல் கடையில் பணிபுரிந்து வந்தார். இந்த நிலையில் அவர் தன்னிடம் வாங்கிய அட்வான்ஸ் தொகையை திரும்ப தராமல் பிரச்சனையில் ஈடுபட்டதால் ஆத்திரமடைந்த கடை உரிமையாளர் சவுந்தர் தனது நண்பர் 3 பேருடன் சேர்ந்து ஆனந்தை அடித்துக் கொன்று சடலத்தை கல்குவாரியில் வீசியுள்ளார். சடலத்தில் ரேணு என்று பச்சை குத்தப்பட்டிருந்ததை வைத்து கொலை செய்யப்பட்டவர் ஆனந்த் என்பதை அடையாளம் கண்ட போலீசார் வெளிநாட்டுக்கு தப்ப முயன்ற சவுந்தரை கேரள விமான நிலையம் அருகே கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள 3 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.